அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம். 1979 வருஷம் பெரியவா பெல்காமில் சாதுர்மாசியம் பண்ணினா. கர்நாடகாவில் பெல்காம்ங்கிறது பெரிய ஊர். அந்த பெல்காமில் ரேனடே ஹால் அப்படின்னு இருக்கு. அந்த இடத்துல தான் தங்கி சாதுர்மாசியம் பண்ணியிருந்தா. அதுக்கப்புறம் இங்கே கபிலேஸ்வரர் அப்படின்னு ஒரு கோவில், கபில தீர்த்தம் கபிலேஸ்வரர் அப்படின்னு சுவாமி. அந்த கபில தீர்த்தத்தில் ஸ்நானத்துக்கு போய் அந்த கபிலேஸ்வரர் தரிசனம் பண்ணி இப்படி எல்லாம் பண்ணியிருந்தா. அமாவாசை, இந்த அமாவாசை அன்னைக்கு அந்த கபில தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணி எல்லாம் பண்ணினான். அங்கேருந்து 15 கிலோமீட்டர்ல இந்த பெல்காமோட ஏர்போர்ட் இருக்கு. அந்த ஊருக்கு பேர் சாம்ரா அப்படின்னு பேரு. அங்க அந்த சாம்ரால தமிழ்நாட்டுக்காரர் ஒரு பக்தர் உத்தியோகமா இருந்தார், கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னு பேரு. அவர் அங்க நிறைய ஹெல்ப் பண்ணினார். பெரியவாளை அங்க வரணும் அப்படின்னு கூப்பிட்டதுனால பெரியவா அங்க போனா. அங்க போய் ஒரு அனுமார் கோவில்ல தங்கியிருந்தா. அந்த அனுமார் கோவில்ல பாண்டுரங்கனை பிரதிஷ்டை பண்ணணும் அப்படின்னுட்டு ஒரு சன்னதி மட்டும் கட்டி வச்சிருந்தா. ஆனா பிரதிஷ்டை பண்ணல. பெரியவா அங்க போய் இருக்கிறதே பெரியவா கையால அந்த பாண்டுரங்க பிரதிஷ்டை எல்லாம் பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணினா. அப்புறம் திரும்பி பெல்காம்லேயே தான் வந்து இருந்தா. பெல்காமில் வந்திருக்கிறதே ஹூப்ளியிலேருந்து கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள் அப்படிங்கிற வேத வித்து வந்திருந்தார் அவர் குடும்பத்தோட. இந்த கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள் யாரு அப்படின்னா பெரியவாளோட கடைசி தம்பி, சொந்த தம்பி. பெரியவாளுக்கு 3 தம்பி, அதுல கடைசி தம்பி இந்த கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள் அப்படின்னு. இவர் ரிக்வேதத்தை பூர்ணமா அத்தியனம் பண்ணி வைதீகரா இருந்தவர். இவர் திருடமருதூர் பாடசாலையில் இருக்கிறது தான். இவர்கிட்ட தான் பெரியவாளோட சிஷ்யரான ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் வேத அத்தியானம் எல்லாம் கொஞ்ச நாள் பண்ணினது. அந்த கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள் கண்ணை ஆபரேஷன் பண்ணிக்கணும் அப்படின்னு அவருக்கு கொஞ்சம் பார்வை தெரியாது, கண் பார்வை கிடையாது. அவருக்கு ஏதோ கண்ணா ஆபரேஷன் சிகிச்சை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக இங்க பெல்காமுக்கு வந்திருந்தா. ஆனா அந்த பெல்காமுக்கு வந்திருக்கிறதே அங்க வந்து இருக்கிறதே அந்த கண்ணா ஆபரேஷன் பண்ண வேண்டிய டாக்டர் என்ன பண்ணினார், சில உபகரணங்கள்லாம் வெளிநாட்டுல இருந்தெல்லாம் வரணும், அதெல்லாம் வந்தப்புறம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணியிருந்தா. அந்த சமயத்துல இந்த குஞ்சு சாஸ்திரிகளோட தாயாரோட சாத்தம் வந்துருத்து. குஞ்சு சாஸ்திரிகள் தாயாரோட சாத்தம் அப்படின்னா பெரியவாளோட அம்மாக்கும் சாத்தம் அப்படின்னு அர்த்தம். அத பெரியவா தங்கியிருந்த கேம்ப், அதுக்கு பக்கத்திலேயே பெரியவா சிஷ்யாலாம் கைங்கரிய மண்டபம் தங்கி இருக்கா. அந்த இடத்துலயே பண்றதா தீர்மானமாச்சு. பெரியவாளோட தயார் சாத்தத்தை இந்த குஞ்சு சாஸ்திரிகள் அந்த இடத்துலயே பண்றதா தீர்மானமாச்சு. பெரியவா என்ன பண்ணா, வேதபுரி சாஸ்திரிகள், ஏகாம்பரம் இவாள்லாம் போய் குஞ்சு சாஸ்திரிகளுக்கு ஹெல்ப் பண்ணு சாத்தத்தன்னைக்கு அப்படின்னு அமைச்சிருந்தா. ஏன்னா சாஸ்திரிகளுக்கும் கண் பார்வை அவ்வளவு தெரியாதனால யாரானும் ஹெல்ப்புக்கு வேணும். இவாளே போய் அங்க இருக்கட்டும் அப்படின்ட்டு ஸ்ரீகண்டன் அப்படிங்கிறவர் மட்டும், பாலு ஸ்ரீகண்டன் இவா மட்டும் பெரியவாளுக்கு சிசுருஷை பண்ணியிருந்தா. இந்த ஏகாம்பரம் இன்னும் வேதபுரி சாஸ்திரிகள் இவாள்லாம் போய் சாத்தத்துல ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தா. இந்த சாத்தத்துல அவள்லாம் போய் எல்லாம் ஹெல்ப் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அப்போ பெரியவா அன்னைக்கு தன்னோட கார்த்தால ஏந்துன்னு எல்லா காரியக்கிரமங்கள்லாம் முடிச்சுன்னு அனுஷ்டானம்லாம் முடிச்சுட்டு ஒரு 12 மணி 1 மணி வாக்குல இருக்கும் பிட்சைக்கு வந்தா. பிட்சைக்கு வந்து உட்கார்ந்து பெரியவா ஸ்ரீகண்டன் சொல்லி, அங்க சாதம் ஆரம்பிச்சாச்சா, பிராமணெல்லாம் சாப்பிட உட்காந்துனாச்சா பார்த்துட்டு வா, அதுக்கப்புறம் பிட்சை பண்றேன் அப்படின்னா. சரி இவர் சொல்லி அனுச்சா ஏகாம்பரத்தை கூப்பிடு அப்படின்னா. ஏகாம்பரம் வந்தா பெரியவா கிட்ட பிராமணா உட்காந்துனாச்சா, இல்ல இனிமேதான் உட்கார போறா, சாதம் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா. உடனே பெரியவா எல்லாம் விசாரிச்சுட்டே இருந்தா. என்னென்ன எல்லாம் பண்ணிருக்கு, பட்சணம் எல்லாம் பண்ணியா, யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணா, என்னெல்லாம் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பெரியவா அங்க இருந்த பழங்கள்லாம் இத்தனை கொடுத்து எல்லாம் கொண்டு இலையில போடும் பிராமணாளுக்கு அப்படின்னு இதெல்லாம் கொடுத்தானுச்சா. அங்க இலை போட்டோன்னு ஆபோஷனம் போட்டோன்னு சொல்லு அப்படின்னு, பிராமணா சாப்பிட உட்காண்டோன்னு சொல்லு அப்படின்னு போனா. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல ஒரு 1/2 மணி 3/4 மணியில பிராமணா சாப்பிட உட்காண்டாச்சுன்னு சொன்னோன்னு பெரியவாளும் தானுக்கு பெட்ஷைக்கு உட்காந்துட்டா. அப்படி பெட்ஷைக்கு உட்காந்துக்கிறதே ஏகாம்பரத்தை கூப்பிட்டு ஸ்ரீகண்டன் சொல்ல சொன்னா, அங்க பிராமணா எப்போ சாப்பிட்டு ஏந்திருக்கிறாளோ அது வரைக்கும் நானும் இங்கே சாப்பிட்டு இருக்க போறேன், பிட்சை பண்ண போறேன். அதனால ஸ்ரீகண்டன் சொல்லி இன்னும் வேற ஏதாவது பண்ணி எடுத்துன்னு வர சொல்லும் அப்படின்னாரு. அவர் ஏதோ தனம் பண்றாப்புல பிட்சைக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணியிருந்தார். பெரியவா பெருமே பிராமணா சாப்பிட்டு எழுந்திருக்கிறதுக்கு 1 hour போல ஆகும். அது வரைக்கும் தானும் உட்காந்துன்னு இங்க உள்ளுக்குள்ள உட்காந்துன்னு பிட்சை பண்ண போறேன் அப்படிங்கிறா. இதுக்கு ஏதானும் பண்ணிடுவா அப்படின்னா
ஏகாம்பரத்தோட பேசிண்டே இவ மொள்ள பிக்ஷை பண்ணிட்டு இருக்கா. அவனும் போய் ஸ்ரீகண்டனை ஏதோ புதுசா பண்ணி வச்சுன்னு கொண்டு வந்து வச்சுட்டார். எல்லாம் அங்க பிராமண ஆகாரமாயி உத்தராபாசனம் போட்டாச்சு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் பெரியவா ஏந்துண்டு தன் கையெல்லாம் அலமிண்டு எல்லாம் பண்ணி சுத்தம் பண்ணிட்டு மற்ற காரியங்களை பார்த்தா. சன்னியாசியா இருந்தா கூட மாத்து தாயாருக்கு மட்டும் ஒரு நமஸ்காரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்றது. அந்த தாயார் ஸ்தானத்தை மட்டும் ரொம்ப உயர்வாவே சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி பெரியவா தன்னோட தாயாருக்கு சாதம் அப்படிங்கிறதுனால ஒன்றும் பெரிய அதுல பாசத்தினால எதுவும் பண்ணல. இருந்தாலும் இப்பேற்பட்ட ஒரு மகான பரமேஸ்வரனை பெற்ற தாயார் அப்படின்னா அந்த அம்மாக்கு எப்பேற்பட்ட உத்தமையா இருக்கணும். அந்த சாத்த தினத்துல அந்த நினைக்கிறது பெரிய பவித்திரமான விஷயம். அப்படி இருக்கிறதே பெரியவா தான் அவ பிராமணா சாப்பிட்றதே தானும் இங்கேயே சாப்பிட்டு உட்காந்துருக்கேன்னு எதுக்காக அம்மாவோட சத்கதி கிடைக்கணும், அவளுக்கு சத்கதி அடைஞ்சுட்டாங்கிறத காமிக்கிறதுக்கு தான் போல இருக்கு. இப்படி இல்லாம அங்க இருக்கிறதே பெல்காம்ல இது மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் நடந்தது. அப்புறம் இன்னொன்று முக்கியமா கிரேக்க நாட்டு ராஜ குடும்பத்துல சேர்ந்தவா எல்லாரும் பெரியவா தரிசனத்துக்கு வந்தா. முன்னமே சொல்லியிருக்கோம், கிரீஸ் ராணி, இன்னும் ஸ்பெயின் நாட்டு ராணி, இவ எல்லாருமே அந்த அரச குடும்பம் முழுக்கலுமே பெரியவாள்கிட்ட ரொம்ப பக்தி உள்ளவா அப்படின்னு முன்னாலேயே பெரியவா காளஹஸ்தியில இருக்கிறதே முதல்ல வந்து தரிசனம் பண்ணா. அதே மாதிரி இப்போ கிரேக்க நாட்டு ராஜ குடும்பத்துல சேர்ந்த அவ எல்லாரும், ஸ்பெயின் நாட்டு ராணி, அவ குழந்தைகள், அவ அக்கா தங்கைகள் எல்லாருமே சேர்ந்துட்டு டிஎம்பி மகாதேவன் அப்படிங்கிற ப்ரொஃபஸர், அவர் தான் இவாளெல்லாம் எப்பொழுதும் அழைச்சின்னு வந்து எல்லாம் பண்ணுவார். இவாளோரெல்லாம் சேர்ந்துட்டு எல்லாருமே பெரியவா தரிசனத்துக்காக இங்க பெல்காமுக்கு வந்திருந்தா. பெல்காமுக்கு வந்திருக்கிறதே அங்க ஒரு பக்தர் துரசாமியர் அப்படின்னு அவர் கெஸ்ட் ஹவுஸ்ல அவளுக்கு தங்கறதுக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணி பெரியவாள்ல வந்து தரிசனம் பண்றதே அங்க என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் ஏற்பாடுலாம் விஸ்தாரமா பண்ணி வச்சிருந்தார். அவ முதல்ல வந்தவ நேர அவ கெஸ்ட் ஹவுஸ்ல போய் அவளுக்கு பண்ணிக்க வேண்டிய காரியங்கள்லாம் முடிச்சுண்டு அப்புறம் பெரியவாள்கிட்ட வந்தா. பெரியவாள்கிட்ட தரிசனம். இந்த கிரீக்க நாட்டு ராஜாக்கள் அவ அரச குடும்பம் எல்லாம் வரப்போறதுங்கிறது தெரிஞ்ச உடனே என்ன ஆயிடுத்து, அந்த கர்நாடகத்துல அந்த லோக்கல்ல இருக்கிற பெல்காம் முதலான இடங்கள்லாம் பேப்பர்லாம் 4 நாளா வர ஆரம்பிச்சிருது. ஏன்னா 4 நாளாவே வரப்போறன்னு சொல்லிட்டு இருக்கா, ஏற்பாடுலாம் நடந்துட்டு இருக்கு. இந்த ராஜ குடும்பம் எல்லாம் வரப்போறது அப்படின்னு சொன்னோன்னு ஊரையே அமக்கலப்பட ஆரம்பிச்சுடுத்து. எல்லா பேப்பர்லாம் வர ஆரம்பிச்சுடுத்து. சங்கராச்சாரியரை பார்க்க கிரேக்க நாட்டு ராஜ குடும்பம் எல்லாம் வருது, ஸ்பெயின் நாட்டு ராஜ குடும்பம் எல்லாம் வருது அப்படின்லாம் அது ஒரு பெரிய விளம்பரமா எடுத்து பிரபலமானா கூட்டம் கூடிடுத்து. இவாள்லாம் வர சமயத்துல ஒரே கூட்டமா கூடிடுத்து. அந்த ஊர் ஜனங்கள்லாம் வர ஆரம்பிச்சுட்டா வேடிக்கை பார்க்கறதுக்கு. அவ எப்பொழுதும் போல வந்து தரிசனம் பண்ணிண்டா. பெரியவா என்னமுன்னா தான் இருக்கிற அறையிலேயே அவளுக்கெல்லாம் தரிசனம் கொடுத்தா. அவளுக்கு ஆசனம் எல்லாம் போட்டிருந்தா. ஆனா அவ எப்பொழுதும் போல அங்க உட்கார மாட்டேன், கீழே தான் உட்காருவோம் அப்படின்லாம் சொல்லி பெரியவாள்கிட்ட பல விஷயங்கள்லாம் பேசிந்து அப்புறம் உடனே அவளோட ஜாகைக்கு போய் ராத்திரி தங்கிவிட்டு திருப்பி உடனே ராத்திரி வந்து தரிசனம் பண்ணிட்டு போய் ராத்திரி பழைய இடத்துல அவ இடத்துல படுத்துனுட்டு மறுநாளைக்கு கார்த்தால இருந்து தரிசனம் பண்ணிட்டு இப்படி 3-4 தினம் தரிசனம் பண்ணிட்டு தான் அவ ஊருக்கு போறா. இப்படி இவாள்லாம் இந்த ராஜ குடும்பம்லாம் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுதுன்னு பெரியவா மத்த நாள்ல அங்க இருந்த இடத்துலாம் பெல்காம்ல ஒரே கூட்டம் கூட ஆரம்பிச்சுடுத்து. யாரோ எங்கேருந்து எல்லாமோ உலகத்துல எந்த மூலையில இருந்து எல்லாமோ இருக்கிறவாழ்லாமே வந்து இவரை பாக்குறா அப்படின்னா இவர் ஒரு பெரிய மகானா இருக்கணும், தபஸ்வியா இருக்கணும் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் அவளுக்கு இன்னும் தீவிரமா ஏற்பட்டு ஜனங்கள்லாம் ஊர் ஜனங்கள்லாம் லோக்கல் ஜனங்களும் நிறைய வர ஆரம்பிச்சுட்டா. அப்புறம் இந்த சாதுர் மாசம் ஒரு வழியா முடிய செப்டம்பர் மாசம் 6ஆம் தேதி பெரியவா விஸ்வரூப யாத்திரை. இந்த விஸ்வரூப யாத்திரைய எங்க போறா என்ன ஏதும் ஒண்ணும் தெரியாது. இப்படி சாதுர் மாசம் 2 மாசம் போல இங்க பெல்காம்ல இருந்தாச்சு, இவ கிளம்பி போறாளாக்கும் அப்படின்னா அங்க பக்கத்துல விஸ்வரூப யாத்திரைக்கு ஒரு ஹனுமார் கோவில், லக்ஷ்மி மந்திர், மாருதி மந்திர், ஹனுமான் மந்திர் அப்படின்னு அதுல போய் இருந்தா. அதை முடிச்சுட்டு திரும்பி ரனடைகளுக்கே வந்துட்டா. வந்துட்டு அங்க அப்புறம் 2 நாள் இருந்துட்டு செப்டம்பர் மாசம் 8ஆம் தேதி 1979ஆம் வருஷம் காலங்கார்த்தால கிளம்பி பழையபடி சாம்ராக்கு விஜயம் பண்ணா. முதல்லயே இந்த சாதுர் மாசத்துக்கு முன்னால சாம்ரால போய் பார்த்தா அப்படின்லாம் சொன்னோம். அதுக்கப்புறம் திரும்பி இப்போ யாத்திரையை தொடர்ந்து சாம்ராக்கு போனா. சாம்ரால போனா அங்க முன்னால ஒரு சின்ன கோவில், பிள்ளையார் கோவில் மாதிரி ஒரு அனுமார் பிள்ளையார் எல்லாம் இப்ப அந்த கோவில்ல தான் பெரியவா தங்கியிருந்தா. இந்த பெரியவா தங்கி இருந்தது ஒரு ஓட்டு கொட்டா மாதிரி இருந்தது. ஒன்னும் பெரிய வசதி கிடையாது. மழை காலமா இருந்ததுனால மழை வேற பெய்ய ஆரம்பிச்சுடுத்து. மழை பெஞ்சாக்க ஷாரெல்லாம் அடிக்கிறது ரொம்ப
இருக்கிறதுக்கு சிரமமா தான் இருந்தது. அப்புறம் இந்த சாம்பரா கிருஷ்ணமூர்த்தி இன்னும் பெல்காம்லேருந்து சில பக்தர்கள்லாம் வந்து தார்பாலின்லாம் போட்டு ஏதோ ஓரளவுக்கு சௌரியம் பண்ணி கொடுத்தா. அப்படி பண்ணி கொடுத்து அந்த இடத்துல இருந்துட்டு இருக்கிறதே ஒரு நாளைக்கு பெரியவா என்ன பண்ணா, தினமே பெரியவாள்கிட்ட பஞ்சாங்கம்லாம் படிக்கிற வழக்கம். இந்த ஏகாம்பரம் பஞ்சாங்கம் படிச்சார். அதுல திதி வார நட்சத்திர யோக கிரணம் எல்லாம் படிக்கிறதே சந்நியஸ்த மலையம் மாகாளயம் அப்படின்னு போட்டு இந்த மாலயபட்சம், இந்த மாலயபட்சத்துல வர துவாதசியில சன்னியாசிகளுக்கு ஆராதனை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. நாம எப்படி அந்தந்த திதியில பிதர்களுக்கெல்லாம் மூதாதைகளுக்கு பண்றோமோ அது மாதிரி சன்னியாசிகளுக்கு பண்ணணும் அப்படின்னு சாஸ்திரம் இருக்கு. இந்த சந்நியஸ்த மாலயம் அப்படின்னு தார்வாட் பாலச்சந்திர சஷில் அப்படின்னு அவர் தான் வந்திருக்கார். அவரும் ஏதோ காரியமா வந்தார். வித்வத் சதஸ் அப்பப்ப நடக்கும். பெரியவா தரிசனத்துக்கு வந்து உடனே பெரியவா சொன்னா, அவர்கிட்ட இதை பத்தி சொல்லுன்னா, ஒரு பெரிய வித்வான், அவர்கிட்ட சொல்லு சன்னியஸ்த மாலயத்தை பத்தி சொல்லு அப்படின்னு சொன்னார். உடனே பெரியவா அவர்கிட்ட கேட்டா என்ன பண்ணணும் அப்படின்னு. இல்ல சன்னியாசிகளுக்கு ஆராதனை பண்ற வழக்கம் அப்படின்னு. உடனே பெரியவா சொன்னா, அப்போ பகவத் பாதாளுக்கு ஆராதனை பண்ணலாமே அப்படின்னா. ஆச்சாரியாளுக்கு ஆராதனை பண்ணணும். அதனால இந்த மாலய பட்சத்துல எதி மாலயத்துல பகவத் பாதாளுக்கு ஆராதனை பண்ணணும். அதுக்கு நீங்க பண்றீங்களா அப்படின்னு சொன்னா. எல்லாரும் சங்கர ஜெயந்தி கொண்டாடுறோம், ஆராதனை பண்ணலாமே அப்படின்னு. உடனே அவர் பரம சந்தோஷம், நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி அங்க லோக்கலாவே இருந்த சில கர்நாடகத்தை சேர்ந்த 4 பிராமணாளுக்கு சொல்லி இவர் ஆராதனை பண்ணு அப்படின்ட்டு. அந்த ஆராதனை எங்க பண்ற அப்படின்னு அந்த சாம்பரா கிருஷ்ணமூர்த்தி வீட்டுல போய் பண்ணலாம் அப்படின்னு பெரியவா உத்தரவு பண்ணிட்டா. அங்க ஏற்பாடு பண்ணி இந்த ஆராதனை நடக்க போறது. பெரியவா பண்றதெல்லாம் வேடிக்கையா இருக்கும். ஒரு ஆராதனை பண்ணணும்னா அதுக்கு உண்டான ஏற்பாடுலாம் வேண்டாமா, சாமான்கள்லாம் வேண்டாமா, வஸ்திரம் வேண்டாமா, இது வேண்டாம் அது வேண்டாம், எவ்வளவு பெரிய காரியம், எத்தனை சாமான்கள் ஓடிக்கணும், கோடிச்சு பண்ணணும். அதை பண்ணிட்டு கண்ட காலத்தை காலங்காலத்தால பஞ்சாங்கம் பார்த்தோன்னு இன்னைக்கு ஆராதனை உடனே பண்ணு அப்படின்னு ஆணை போட்டா அது நடக்குமான்னு நடக்கும். நடந்தது. அதுக்கு ஏத்தாப்புல முத நாள் என்ன பண்ணா, அன்னைக்கு கார்த்தால பெங்களூர்லேருந்து பலாத்தோப்பு ராமகிருஷ்ணன் அப்படிங்கிற பக்தர், அப்புறம் பெங்களூர்ல கனரா பேங்க்ல டிஜிமா இருந்தார் வெங்கட்ராமன் அப்படின்னு, அவாத்து மாமி விஜய மாமி அப்படின்னு, இன்னும் சில பக்தாள்லாம் என்ன பண்ணினா இத்தனை வேஷ்டி வைதிகாலு கொடுக்குறாப்புல வேஷ்டி, நல்ல பழங்கள், அது இது அப்படின்னு என்னெல்லாமோ சாமான்கள்லாம் வாங்கிட்டு வந்திருக்கா. இது அத்தனையும் ஆராதனைக்கு உபயோகப்படுற சாமானா இருக்கு. பெரியவா கார்த்தால பஞ்சாங்கம் படிக்கிறதே இன்னைக்கு ஆராதனை பண்ணணும் அப்படின்னு சொல்றா. பார்த்தா உடனே பின்னாலே வர பக்தாள்லாம் ஆராதனைக்கு என்னென்ன சாமான்கள் வேணுமோ இதெல்லாம் கொண்டு வரா. அந்த கொண்டு வந்த எதுக்கு வேஷ்டி இஷ்டி எல்லாம் கொண்டு வரணும்? இதுதான் பெரியவா சங்கல்பம் அப்படிங்கிறது. அவ மனசுல ஒண்ணு தீர்மானம் பண்ணியாச்சுன்னா தபஸ்விகள் ஞானிகள் அவ எல்லாம் தானே சிருஷ்டி ஆயிடும். இயற்கையில எல்லாம் தானே வந்து குதிச்சிடும். அதனால இதெல்லாம் வந்தா ஸ்ரீகண்டன் இவா எல்லாரையும் விட்டு என்ன பண்ணினா பெரியவாள்கிட்ட கைங்கரியம் பண்றவாள்கிட்ட சொல்லி அந்த தார்வார் பாலச்சந்திர சாஸ்திரியிலே இருந்து முதல்ல அவரே பண்ணிட்டு, அவர் வைதிகரா இருக்கிறதுனால அவருக்கு ப்ரொசீஜர் தெரியும். அந்த கர்நாடகத்தை சேர்ந்த 4 பேரை ஆச்சாரமா இருக்கிறவாள 4 பேரை வச்சுட்டு அவளை பிராமணாளா வச்சு ஆராதனை பண்றதுக்கு மட்டும் நீங்களாம் சமையல் மேல் பண்ணுங்க அப்படின்னு வேதபுரி சாஸ்திரி, இந்துவாசன், அவா எல்லாருமா சேத்துராம சாஸ்திரி எல்லாருமா சேர்ந்து அங்க கைங்கரியம் பண்றதுக்கு போயிட்டா. அவா வீட்டுல போய் காலங்கார்த்தால அவளை தட்டி எழுப்பி அவளை அந்த இடத்தெல்லாம் காலி பண்ணி கொடுக்க சொல்லி, அந்த ஏர்போர்ட் குவார்டர்ஸ் அதுல இவாள்லாம் சமையல் பண்ண ஆரம்பிச்சு எல்லாம் பண்ணி நடந்து இருக்கிறது. ஆராதனைக்கு ஏற்பாடாகி நடக்கிறது. ஒரு 11 மணி வாக்குல பெரியவா என்ன பண்ணா, பாலுன்னு பெரியவாள்கிட்ட கைங்கரியம் பண்றவளை திருப்பி அனுப்பிச்சு இந்த ஏகாம்பரத்திட்ட சொல்லு, அவர் பாலச்சந்திர சாஸ்திரில பிராமணால வச்சு 4 பேரை வச்சு ஆராதனை பண்றபடி பண்ணட்டும். இன்னொரு பக்கத்துல தனியா ஒரு பெரிய அந்த இடமா இருக்கிறதுனால அதுல இன்னொரு இடத்துல இன்னொரு சமையல் பண்ண சொல்லு. அதுல என்ன பண்ணணும் அப்படின்னு சேதுராம சாஸ்திரில அப்படின்னு திருவண்ணாமலை ராமூர்த்தி சாஸ்திரில அப்படின்னு வந்திருக்கார். திருவண்ணாமலை ராமு சாஸ்திரி அவரை கர்த்தாவா வச்சுக்க சொல்லு. அவருக்கே தெரியும் இந்த ஏகாம்பரத்தையும் வேதபுரியும் பிராமணாலா இருக்கு சொல்லு. இவா 2 பேரையும் பிராமணாலா வரைச்சு திருவண்ணாமலை ராமசாஸ்திரிலேயே விட்டு பண்ண சொல்லி, ஸ்ரீகண்டனை கர்த்தாவா இருக்கு சொல்லி இன்னொரு ஆராதனை பக்கத்திலேயே தனியா பண்ண சொல்லு அப்படின்னு. அதுக்கு நீங்க இன்னொரு சமையல் ஃப்ரெஷ்ஷா பண்ணுங்க அப்படின்னு. இவாளுக்கு ஆச்சரியமா இருந்தது. ஆல்ரெடி 4 பிராமணால வச்சு தார்வாட் பாலச்சந்திர சாஸ்திரிகள் ஏற்பாடு பண்ணி அவர் தலைமையில ஆராதனைக்கு ஏற்பாடாகி இங்க நடந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கிறது இன்னொன்னு ஆராதனை எதுக்கு டூப்ளிகேட் பண்ணுவானே அதையே. இங்க ஒரு ஆராதனை பண்றது ஒரு சாதம் பண்றது எல்லாமே பெரிய காரியமா இருக்கு. ஆனால் இப்ப என்னடான்னா 1க்கு 2 ஆராதனை நடக்கிறாப்புல இருக்கு. பெரியவா பண்ணுங்கிறா. பெரியவா பண்ணுன்னு சொல்லிட்டா பண்ண வேண்டியதான். எதுக்கு என்ன அப்படின்னா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. அதான் இந்த பெரியவாளோட
நிர்வாக அழகு அப்படிங்கிறது. இந்த தார்வாடு பாலச்சந்திர சாஸ்திரிகள் கர்த்தால பஞ்சாங்கம் வாசிக்கிறதே அவர் இருந்ததுனால எதிமாலயத்தை பத்தி சொல்லி ஆச்சாரியாளுக்கு ஆராதனை பண்ண எல்லாம் ஏற்பாடு பண்ண சொல்லிட்டா. அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்தது, இந்த தார்வாட் பாலச்சந்திர சாஸ்திரிகளோட தாயார் காலமாகி 1 வருஷம் ஆகல, அதனால அவர் மாத்திரு தீட்சையில இருக்க. அப்படி இருக்கிறதுனால ஒருத்தருக்கு அப்பா அம்மா போய் 1 வருஷம் ஆகலைன்னா அந்த மாத்திரு தீட்சை பித்ரு தீட்சை அப்படின்னு சொல்ற வழக்கம். அதுல மடி போறாது. அதுக்கு அப்போ அந்த பித்திருக்காரியத்தை தவிர வேற ஒன்றும் பண்றது உச்சிதம் இல்லை. எது பண்ணினாலும் அது ஸ்லாகியம் இல்லை. அது அப்புறம்தான் பெரியவாளுக்கு ஞாபகம் வந்தது, ஓஹோ அவர் மாத்திரு தீட்சையில இருக்கிற பாலச்சந்திர சாஸ்திரிகள் அவரை போய் பண்ணுன்னு சொல்லிவிட்டோமே, அதனால அது சரியில்லையே அப்படிங்கிறதுனால என்ன பண்ணா, சரி அப்ப நீ பண்ண வேண்டாம், வேற எங்கே வேலை விட்டு திருவண்ணாமலை ராமசாஸ்திரியில விட்டு பண்ண சொல்றேன் அப்படின்னு சொல்லி பண்ண வேண்டியதானே. ஆனா அவருக்கு பண்றேன்னு சொல்லிட்டா அவருக்கு மனசுல உற்சாகமா பண்ண ஆரம்பிச்சுட்டார். இப்போ போய் இதை சொன்னோம்னாக்கா அவளுக்கும் வருத்தமா இருக்கலாம். அதனால என்ன பண்ணா, அவர் பண்றபடி ஒண்ணு பண்ணட்டும், அவரை சொல்லிட்டோம் ஒண்ணுக்கு பண்ணிட்டோம், அதுக்கு மேல இன்னொருத்தரும் பண்ணிவிட்டோம் அப்படின்னு 2 பண்ண சொன்ன. இது பெரியவாளோட அந்த மனுஷாலோட மனோபாவத்தை புரிஞ்சுண்டு அதுக்கு ஏத்தாப்புல இப்படி எல்லாம் பண்ணி காப்பா. இதெல்லாம் உலகத்துக்கு ஒரு பெரிய உபதேசம் அப்படின்னே சொல்லலாம். எப்படி ஒரு தர்மத்துல சூக்ஷ்மமா இருக்கிறதே அதான சாஸ்திரம் ரிஷிகளே. அதனால என்னத்தான் சொல்றாங்க, சாஸ்திரத்தை பார்த்து எல்லாம் தெரிஞ்சுக்கோ. இது மாதிரி தர்ம விஷயங்கள்ல என்ன பண்ணும்னர், கண்ணுக்கு எதிர்க்க பிரமாணங்கள்ல ஒன்னா சொல்லியிருக்கு. கண்ணுக்கு எதிர்க்க யாரு மகான்கள் இருக்காளோ, தபஸ்விகள் இருக்காளோ, ஞானிகள் இருக்காளோ அவளோட நடவடிக்கையை பார்த்து நீ தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றா. சாஸ்திரத்துல முழுக்க சொன்னதை அப்படியே தான் நாம எல்லாமே சாஸ்திரத்துல சொல்லியிருக்கும்னு தெரியாது, நமக்கு அப்படிதான் நடக்கிறமான்னு தெரியாது. ஆனா அதை எப்படி பிராக்டிக்கலா கொண்டு வரணும், இதுல நடைமுறை சிக்கலை எப்படி எல்லாம் சமாளிக்கணும் அப்படிங்கிறதுக்குலாம் இது மாதிரி மகான்களோட நடவடிக்கையே பிரமாணம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதை போலதான் இங்கேயும் பெரியவா என்ன பண்ணினா, எத்திமாலயத்துல ஆச்சாரியாளுக்கு ஆராதனை பண்ணும் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டும் அதுல அவருக்கு ஒரு ஆசௌச்சம் இருக்கிறதுனால மாத்திரு தீட்சையில இருக்கிறதுனால அவரை வேண்டான்னு சொல்லாத அவர் பாட்டுக்கு பண்றபடி மட்டும் இங்க ஏதோக்தமா இன்னொன்னும் பண்ணிவிட்டோம் அப்படின்னு சொல்லி பண்ண சொன்னா. இப்படி 2 ஆராதனையா நடந்தது. இந்த 2 ஆராதனை நடக்கிறதே அப்புறம் தீர்த்தநாராயண பூஜை எல்லாம் ஆயுத விஸ்தாரமா நடக்கும். இந்த தீர்த்தநாராயண பூஜைக்கு தானே வந்து இருந்து கலந்துண்டு அக்ஷத பிரசாதம் தீர்த்த பிரசாதம் எடுத்துட்டு எல்லாம் பண்ணி பெரியவா பிக்ஷை பண்ணி இந்த எதிமாலயத்துல ஆச்சாரியால் ஆராதனை இந்த சாம்ரால ரொம்ப விமர்சையா கொண்டாடிட்டு அதுக்கப்புறம் தன்னோட யாத்திரையை தொடர்றா. இந்த ஆராதனை இப்படி பண்ணினா அப்படின்னு சொன்னோம். இப்படி சொல்றதையே பெரியவா இந்த சாஸ்திரங்கள்ல சொன்ன அனுஷ்டானங்கள்லாம் எப்படி எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதுல எவ்வளவு குறிப்பா இருந்தா அப்படிங்கிறது அவசியம் தெரிஞ்சுக்கணும். அதுல ஒண்ணு ஞாபகம் வருது, இந்த பிதிருக்காரியம் இனிமே மூதாதையருக்கு செய்யறது அப்படின்னாலே அதுல ரொம்ப ஸ்ரத்தையா பண்ண வேண்டியதுனால்தான் அதுக்கு சாத்தம்னே பேரா இருக்கு. மஞ்சக்குடி ராஜகோபால சஷ்டிகள் அப்படின்னு பெரிய வித்வான், உபன்யாசம்லாம் பிரமாதமா பண்ணக்கூடியவர், அப்படி பெரிய வித்வான். பெரியவாள்கிட்ட அசாத்திய பக்தி அப்பப்போ பெரியவாள்கிட்ட வருவார். பெரியவா அவர்கிட்ட என்ன பண்ணியிருந்தா, அந்த காலகட்டங்கள்ல எல்லாரும் இந்த தங்களோட பிதர்களுக்கு கிருத்தியங்கள்லாம் காரியங்கள்லாம் ஒழுங்கா பண்றது, சாத்த தர்ப்பணாதிகள் பண்றதெல்லாம் ஒரு ஸ்ரத்த குறைவா இருந்து ஏதோ நடந்திருந்ததே வழிய ஸ்ரத்த இல்லாத இருந்தது. அதனால பல உட்பாதங்கள்லாம் இருக்கிறதுக்கு காரணமா இருந்தது. அதனால பெரியவா என்ன பண்ணா, எல்லாருக்கும் இந்த பித்ருபக்தி வரணும், எல்லாருக்கும் பித்ருக்களுக்கெல்லாம் நன்னா செய்யணும் அப்படிங்கிறதுனால இந்த மஞ்சக்குடி சஷ்டில நீ போற இடத்தெல்லாம் ஊரா போய் இந்த பித்ருக்களுக்கு நன்னா பண்ணணும், அதை குறைக்கப்படாது, எல்லாம் நன்னா நடந்தாதான் க்ஷேமமா இருக்கும் அப்படின்லாம் சொல்லு, நன்னா உபன்யாசம் பண்ணு அப்படின்னா. அவனும் சரி பண்றேன் அப்படின்ட்டு போய் பண்ணியிருந்தார். இப்படி பெரியவா உத்தரவுனால அவர் பல ஊருக்குள்ள போய் பண்ணுவார். பண்றதே அவர் என்ன பண்ணார், வேடிக்கையா ஒண்ணு சொன்னார். என்ன அப்படின்னா, ஒரு அப்பா தன்னோட அப்பாவுக்கு பிதருக்கு அமாவாசையில தர்ப்பணம் பண்ணியிருந்தாராம். இதை பார்த்துருந்தானா பையன். அதை பார்த்துருந்தவன் என்ன பண்ணினா அந்த அப்பாட்ட சொன்னானா, அப்பா நீ உங்க அப்பாவுக்கு தர்ப்பணம் பண்றாப்புல எனக்கும் எங்க அப்பாவுக்கு தர்ப்பணம் பண்ணணும்னு ஆசையா இருக்கு, நானும் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்டான். அப்படின்னு இவர் அதாவது இந்த உபன்யாசத்துக்கு நடுப்புற ஒரு ஹாஸ்யமா இருக்கட்டும் அப்படின்னு இது மாதிரி ஒரு கதையெல்லாம் சொல்ற வழக்கம் இப்படி எல்லாம் சொல்லியிருக்காரு. இத அந்த உபன்யாசத்துல கேட்டவா யாரோ ஒரு பக்தர் பெரியவா தரிசனத்துக்கு வந்திருக்கார். வந்தா பெரியவா அவர்கிட்ட கேட்டா, உங்க ஊருக்கு மஞ்சக்குடி சஷ்டில் வராரா, அங்க உபன்யாசம் எல்லாம் பண்ணாரான்னு. பண்ணின நான் கேட்டேன் அப்படின்னு சொல்றது இந்த நிகழ்ச்சியை சொன்னேன். இது மாதிரிலாம் ஜோக்கெல்லாம் கூட அடிச்சார் பண்ற அப்படின்னு இதை கேட்டு வச்சுனுட்டா
அதுக்கப்புறம் மஞ்சக்குடி சாட்சிகள் வரத்தே பெரியவா கேட்கிறா, நான் எல்லாரையும் பிதிர்கர்மாக்கள்லாம் விடாத பண்ணுங்கோன்னு அழ சொல்றேன், ஆனா நீ எல்லாரையும் பண்ணுங்கோன்னு சிரிக்க சிரிக்க சொல்றியாமே அப்படின்னா. அதாவது இப்படி ஜோக்கெல்லாம் அடிச்சுன்னு நீ எல்லாருக்கும் பிதிர்கர்மாவோட முக்கியத்துவத்தை வலியுறுத்துறியாமே அப்படின்லாம் சொல்லி அவர்கிட்ட தமாஷ் பண்ணினா. உடனே அவர் சொன்னார், நானும் பெரியவா சொன்னாலேன்னு போய் சொல்லிட்டு இருக்கேன், என்னெல்லாமோ நானும் முயற்சி பண்ணி எப்படியான எல்லாருக்கும் ஸ்ரத்த வரணுங்கிறதுக்காக இதெல்லாம் இப்படி எல்லாம் தந்திரம் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன். ஆனா இன்னமே நான் ஒரு ஊர்லயும் போய் பிதிர்கர்மா பண்ணுங்கன்னு சொல்ல போறது இல்லை, சொல்ல மாட்டேன் அப்படின்னா. உடனே பெரியவா, ஏன் இப்படி சொல்ற அப்படின்னா. இல்ல நான் ரோட்ல போனாலே பிதிர்கர்மான்னு எல்லாரும் பரியாசம் பண்றா அப்படின்னார். உடனே பெரியவா சிரிச்சுண்டே, அப்போ ஒண்ணு பண்ணு, இனிமே பிதிர்கர்மான்னு தலைப்பு கொடுக்காத, பிதிர் பூஜைன்னு இனிமே தலைப்பு வச்சுன்னு இதை பத்தி சொல்லும் அப்படின்னா. அப்புறம் போறவாள்லாம் பிதிர்கர்மான்னு சொல்லாது, பிதிர் பூஜை போறதும் பரவாயில்லையோ. அதனால நம்மளை யாரு எப்படி சொன்னா என்ன, எல்லாருக்கும் ஸ்ரத்த வந்தா சரி, காரியம் நடந்தா சரி, அனுஷ்டானம் இருந்தா சரி அப்படிங்கிறதான பெரியவாளோட லட்சியம். அதே மாதிரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஞானவாப்பி அப்படின்னு எல்லாம் பல இடங்கள்ல பிதிர்கர்மாக்களை செய்யறதுக்கு பல இடங்கள்லாம் நகரங்கள்ல எல்லாம் பார்த்தேன்னா அவளுக்கு வீட்டிலேயே தான் நடந்திருந்தது, வீட்டுல தான் பண்ணணும், அது பண்ண முடியல, சௌரியம் இல்லை அப்படிங்கறத உத்தேசிச்சு வெளியில ஒரு பொது இடத்துல எல்லாம் பண்றாப்புல ஏற்பாடுலாம் பண்ணி பல இடங்கள்ல பிரமாதமா பல விஷயங்கள்லாம் நடந்துருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் பெரியவா தான். கொலைக்கால் தியாகராஜன் அப்படின்னு பெரியவாள்கிட்ட கைங்கரியம் பண்ணியிருந்தவர். அவற்றை ஒரு நாளைக்கு பெரியவா ராத்திரி ஏந்துண்டு சொல்லி, இந்த ஆவிகள்லாம் கத்துறது அலறது, அதாவது ஒழுங்கா கிருத்தியம் இல்லாத, ஒழுங்கா சாத்தம் இல்லாத, தர்ப்பணம் இல்லாத, இப்படி இல்லாம இருக்கிற போன அந்த ஜீவன்கள்லாம் அலறது, சாந்தி அடையாத, அதனால எங்காத கிழிக்கிறது, எனக்கு சத்தம் தாங்கல, அதனால இதுகளுக்கெல்லாம் ஒரு சாந்தி ஏற்படணும், இந்த பிதிர்காரியெல்லாம் நன்னா நடக்கணும், அதுக்காக இப்படி போய் மெட்ராஸ்ல அங்க இங்க சொல்லி எல்லா இடத்துலயும் இது மாதிரி இந்த ஞானவாபி முதலான தீர்த்த கைங்கரியங்கள்லாம் பண்ண சொல்லு அப்படின்னு சொன்னா. இப்படி ஆரம்பிச்சதுதான் இன்னைக்கு பல இடங்கள்ல பல பேட்டையில இது மாதிரி பிதிர்கர்மாக்களுக்கு காரியங்களுக்குன்னு பல இடங்கள்லாம் உருவாயிருக்கு. இது அத்தனைக்கும் காரணம் பெரியவா தான். பெரியவாளுக்கு எப்படி கேட்டுது, இந்த ஆவிகள்லாம் சரியா கிருத்தியங்கள்லாம் இல்லாத பிதர்களுக்கெல்லாம் அவளுக்கு அவ குடும்பத்துல செய்யாதெல்லாம் இந்த ஆவிகள்லாம் அலைஞ்சுட்டு எப்படி கத்திதுன்னு. பெரியவா பரமேஸ்வரனா இருக்கிறதுனால எல்லாமே எல்லா ஜீவராசிகளும் யார்கிட்ட போய் முறையிடும், அவளுக்கு வேணும்னா எங்க போய் அலரும், பெரியவா சந்நிதியில தான், பெரியவாள்கிட்ட தான் அலறணும். நமக்கு வேணா அது கேட்கல, நாம தான் போய் பெரியவாள்கிட்ட இது வேணும் அது வேணும்னு கேட்டு இருக்கிறாப்புல சமஸ்த ஜீவராசிகளும் எல்லாமே வந்து கேட்கலாமே பெரியவாள்கிட்ட, கேட்டிருக்குன்னு தெரியுது இதுலேருந்து, பெரியவா சொன்னதுலேருந்து. அப்படி இந்த பிதிர்கர்மாக்கள்ல நமக்கு ஒரு ஸ்ரத்த வராப்புல அதுக்கு ஏற்பாடுலாம் பண்ணதும் பெரியவா அப்படின்னு தெரியுது. இப்படி இருக்கிறதே இந்த சாம்ரால ஆராதனையை முடிச்சுட்டு பெரியவா பின்னால தொடர்ந்து யாத்திரைக்கு போறா. பின்னாலே இது துவாதசியில் ஆராதனை, உடனே மறுநாளைக்கு பிரதோஷம். இந்த பிரதோஷத்துக்கு எங்க போனா என்ன நடந்துங்கிறது தொடர்ந்து பார்க்கலாம்.